Taste the Daily. தேனி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள் சார்பாக அண்ணா தொழிற்சங்க பேரவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறும் நிகழ்வு நடைபெற்றது. தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன், தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MP ராமர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விருப்ப மனுக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், மகேந்திரன், தமிழரசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமைக்கு ஆளானது குறித்த விவகாரத்தில் FIR காப்பி வெளியானது குற்றவாளிகளை காப்பாற்றவா அல்லது இதனை திசை திருப்பவா என்று கேள்வி எழுப்பினார். இப்ப காவல் நிலையத்துல நான் கொடுக்குற விவரங்கள்லாம் வெளியாயிடுச்சுன்னு சொன்னா கொலைகாரன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்ப அது சீக்ரெட் டாக்குமெண்ட். அவங்க கொடுக்குற தகவலெல்லாம் அதுல பதிகிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். அது கமிஷனர் விளக்கம் சொல்றாரு. FIRல புகார்தாரர் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க பதிவோம். இது எல்லாருக்கும் தெரியும். அது வெளியிட்டது இது வரைக்கும் கிடையாது. FIR காப்பி வழக்கறிஞருக்கே கொடுக்க மாட்டோமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அது லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னா அதுல என்ன திட்டம் இருக்கிறது? Taste the Daily.